பாரு டீ டீ வந்துச்சு. சரி டீயே குடிப்போம் முதல்ல. டீ எடுத்துக்கோ. பிரதிபா అక్కడ చూడు. அப்புறம் பிரியா அந்த சைடு நீ எல்லாம் கரெக்ட்டா கட்டிடு. இந்த சைடுல நான் பாத்துக்கறேன். மத்ததெல்லாம் அப்புறம் ஓகேடா. பாத்துக்கலாம். சரியா? ஓகே ஓகே நான் பாத்துக்கறேன். அங்க பாரு. முதல்ல டீயே குடிச்சுக்கிறேன். ஐயோ இந்த பசங்க எடுக்கிற கூத்து தாங்க முடியல. ஃபங்க்ஷன்ங்கற பேர்ல ஜோடி ஜோடியா சுத்துதுங்க பாரு. தேவுடா எல்லாம் அந்த லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி பண்றதுதான். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா? அவங்க காசை கொடுத்து அவங்களே ஆப்ப தேடி போய் வச்சுக்கிறாங்க. ஏன் பிரதிபா அப்படி சொல்ற? நீங்க வேணா பாருங்களேன். இதுக்கு காசு கொடுங்க அதுக்கு காசு கொடுங்கன்னு కొంచెం కొంచెమా కేటి కేటి కరచిడవాంగ. అవును ప్రతిభ, నువ్వు చెప్పినట్టు నా దగ్గర డబ్బు అడిగారు. 1000 రూపీస్ ఫుడ్కు மட்டும்தானா. அதுக்கப்புறம் கேம்ஸுக்கு தனியா ప్రైస్க்கு தனியா என்கிட்ட இருந்து 5000 తీసుకున్నారు. ఓ మై గాడ్ 5000. என்ன பரிமளமா இது? நீங்க எப்படி ஏமாந்தீங்க? அது డైలీ నాన్ వెజ్ బఫే ట్రిక్ బాగా తినవచ్చన్నారా, అందుకుదా డబ్బు ఇచ్చేసాను. அதன பார்த்தேன். மொத்த அபார்ட்மெண்ட்டே அப்படி சோகத்துக்குள்ள ஆழ்த்த போறேன் பாருங்க. என்ன பிரதிபா, ஏதாவது மாஸ்டர் பிளான் இருக்கா? என்ன அந்த பிளான்? வெயிட் அண்ட் வாட்ச். என்னடி யோசிக்கிற? என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதுவுமே பிடிபடல. இவங்க வேற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சொதப்பிட்டாங்களே, என்ன பண்றது? இப்போ இங்க ஃபங்க்ஷன் நடக்குது, மேல யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம அங்க போய் பிளான் போட்டு அந்த குழந்தை கதையை முடிக்கிறோம். இதுதான் சரியான நேரம். எப்படியாவது இந்த குழந்தைய முடிச்சே ஆகணும். எல்லாரும் எல்லா கேம்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். கேம்ல ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் மேட்டரே இல்லை. கலந்துக்கிறதுல தான் நம்ம எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கோம்னு நமக்கே தெரியும். சோ எல்லாத்துலயும் பேரை கொடு. ஓகே சார், நான் பேர் கொடுறோம். சார் உங்ககிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் சார். என்ன சொல்லு? பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அபார்ட்மெண்ட்ல நடக்கிற செலிப்ரேஷன்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். அவங்களையும் கூப்பிடலாமா சார்? கலாட்டாலாம் பண்ணாம கண்ணியமான பசங்களா இருந்தா தாராளமா கூப்பிடலாம். ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே நமக்கு சொந்தம். யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது. அத நீ தான் பாத்துக்கணும். என்ன புரிஞ்சுதா? கண்டிப்பா சார், நான் பாத்துக்கிறேன். அப்போ ஓகே சார். சரி, அடுத்த கேம் வந்து லேடிஸ்கான த்ரோ பால். எல்லாரும் பேர் கொடுத்துட்டீங்களா? பேர் கொடுக்காதவங்க உடனே கொடுத்துருங்க. ஏன்னா இன்னும் 10 மினிட்ஸ்ல காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகணும். எல்லாரும் டி பிளாக்ல போய் அசெம்பிள் ஆகணும். ஓகே சார். ஓகே சார். டிஸ்பர்ஸ். எல்லாம் போய் சீக்கிரம் வந்துருங்க. சரி வாடி போயிட்டு சீக்கிரம் வந்துறோம். அக்கா ஸ்கிப்பிங்ல உங்க பேர் எழுதிக்கவா? சரி திவ்யா, என் பேர் எழுதி கம்மியா இருக்கு. லட்சுமி மேடம், என்ன ஏன் லேட்? ஹாய் பவி. ஹாய் சார். என்ன இது, 4 கேம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? பவி, நீ ஏதோ காலையில இவர் சோகமா இருப்பாரு, நீங்க போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வான்னு சொன்ன. இப்ப பாரு உங்க ஹரி சாரு எவ்வளவு ஜாலியா பால் விளையாடிட்டு இருக்காரு. போங்க ஹரி சார், உங்களை நம்பி எதுவும் பேச முடியல. நீங்க பாசிட்டிவான ஆள்னு எனக்கு தெரியும் தான், அதுக்குன்னு இப்படியா? பவி, எனக்கு ஃபேமிலி இல்லைன்னு பிரதிபா சொன்னதுக்கு நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு அப்பயே நீ பதில் கொடுத்துட்ட. அப்புறம் நான் ஏன் சோகமா இருக்கணும்? சரி, அதெல்லாம் விடு. அந்த இளவட்டக்கல் தூக்குற போட்டியில என் பேரை கொடுக்க சொன்னேனே, கொடுத்தியா இல்லையா? சார், அதுக்கு பேரே இளவட்ட கல்லு. இளைஞர்களால தான் தூக்க முடியும்.
தேவையில்லாம அந்த பக்கம்லாம் போய் அசிங்கப்பட்டுறாதீங்க. ஹலோ, என்ன பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐ அம் யூத்மா. இதெல்லாம் நம்புறா வேலைக்காகாது. நானே ஸ்ட்ரைட்டா போய் பேரை கொடுத்துறேன். அப்புறம் அங்க வந்து பாருங்க ஐயாவோட வீரத்தை. வட்டா. பாத்தீங்களா அத்தை எப்படி பேசிட்டு போறாரு? நம்ம அபார்ட்மெண்டோட 25th ஆனிவர்சரியோட ஃபர்ஸ்ட் கேம் இந்த இளவட்ட கல்ல தூக்குறது தான். இந்த கேம் ரொம்ப சிம்பிளானது. பயங்கர வெயிட்டா இருக்க இந்த கல்ல கீழே இருந்து மேல தூக்கி முதுகுக்கு பின்னாடி யாரு போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். அந்த காலத்துல இந்த கல்ல தூக்குனாதான் பொண்ணே கொடுப்பாங்களாம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் போட்டி இருந்தா நம்மள பல பேர் கல்யாணமே இருக்காது. என்ன சொல்றீங்க? இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பாப்போமா? கல்ல தொட்ட உடனே டைமிங் ஸ்டார்ட் ஆயிடும். சரியா 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கல்ல தூக்கிடணும். நீங்க அதுக்குள்ள எத்தனை அட்டெம்ப்ட் வேணா பண்ணிக்கலாம். ஆனா 10 நிமிஷத்துக்குள்ள கல்ல தூக்கலனா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கல்ல தூக்குற கணவனை அவங்களோட மனைவி எதிரில நின்னு என்கரேஜ் பண்ணலாம். அத பார்த்து ரொம்ப உற்சாகமான கணவன் கல்ல அழகா தூக்குவாங்க. முதல் போட்டியாளர் யாருன்னு பார்க்கலாமா? நம்ம அபார்ட்மெண்ட்க்கு புதுசா குடி வந்திருக்கிற ரத்னகுமார் சார், நீங்க தான். வாங்க. நம்ம மேல எந்த சந்தேகமும் வராம வேலையை முடிக்கணும்னா இப்படி எல்லாரும் கூடயும் மிங்கிள் ஆன மாதிரி காட்டிக்கணும். அதுக்கு தான் பேர் கொடுத்தேன். ஓ சூப்பருங்க. ஆனா நீங்க அந்த கல்லை தூக்கிடுவீங்களா? இப்ப பாரு என் வீரத்தை. கம் ஆன், எல்லாரும் அவரை நல்லா சேர பண்ணுங்க. வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். அப்படிதான், தூக்குங்க தூக்குங்க. தூக்குங்க. அப்படிதான் அப்படிதான், சூப்பர் சூப்பர் சூப்பர். It's okay, bro. Good try. பரவாயில்ல பரவாயில்ல, விடுங்க. என்ன மேடி இது? இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுறாரு? நாளா கோலி குண்டு தூக்கி போடுற மாதிரி அப்படி தூக்கி போட்டுருவேன். அப்படியா? அப்படி சார், வாயால என்ன வேணா பேசலாம், இதெல்லாம் உங்களால முடியாது. அப்படியா? நீ என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்க. அடுத்து பாரு, எனக்கு சான்ஸ் வரும்ல, நான் எப்படி தூக்குறேன். ஓகே ஓகே. எல்லாரும் இங்க இருக்காங்க. நமக்கு இதுதான் சரியான நேரம். குழந்தையை தூக்குறதுக்கு மேல போய் பிளான் பண்ணலாம். அடுத்த போட்டியாளர் சந்தோஷ் சார். போங்க சார். சந்தோஷ், நீ அது இந்த கல்ல தூக்குவா. சந்தோஷ், ஒரே அட்டெம்ப்ட்ல தூக்கி நாம யாருன்னு காட்டு. குட்டி, ஆல் தி பெஸ்டா. உன்னால முடியும். என்ன பாக்குற பவி? ஓ, போய் விஷ் பண்ணு.
சந்தோஷ் ஹவுஸ் ஹஸ்பண்டா தான் இருக்கான். அவன் தான் பாத்திரம் தேய்க்கிறான், துணி துவைக்கிறான், சமைக்கிறான், வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யறான். சந்தோஷ், என்னடா ஆச்சு? தூக்கு. என்னாச்சு சந்தோஷ் உங்களுக்கு? ஏன் கல்ல தூக்காம அப்படியே நிக்கிறீங்க? முடியலன்னா வெளியில வந்துருங்க. அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணுங்க. தூக்குடா. எடுடா. என்னாச்சு மேடி? ஏன் அவன் கல்லையை எப்படி பார்த்துட்டு நிக்கிறான்? ஏதாவது ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு சந்தோஷ். நீங்க டைமர் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தோஷ், முடியாதுன்னா அட்லீஸ்ட் வெளியே வாது வா. எதுக்கு இப்படி அதையே பார்த்துட்டு நிக்கிறேன்? பொண்டாட்டி சிரிச்சு என்கரேஜ் பண்ணும்போது தூக்காம அவங்க முறைச்சத உடனே தூக்கிட்டீங்க. சந்தோஷ், நீங்க கிரேட் தான். ஏண்டி இங்க பாரு, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. மேல போய் அந்த குழந்தைய கொண்டு போட்டுடலாமா? சும்மா இருங்க. ஃபங்க்ஷனுக்கு நடுவில் நிக்கிறோம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியா இருங்க. இந்த ஃபங்க்ஷன் தான் 1 வீக் இருக்குல்ல, நல்ல டைமா பார்த்து முடிச்சிடலாம். சூப்பர் சந்தோஷ், நான் சொல்லி கொடுத்தபடி அப்படியே தூக்கிட்டேன். என்ன, நானா இருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் தூக்கிருப்பேன், நீ கொஞ்சம் லேட் பண்ணிட்ட. நம்ம அடுத்த போட்டியாளர் மிஸ்டர் ஹரி சார். ஹரி சார், நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன சார் இப்போ? நானா? நீங்க தான் தூக்கணுமா? ஆமா, நான் தான் பேர் கொடுத்தேன். போங்க, இப்ப போய் காட்டுங்க உங்க வீரத்தை. லூசா நீ? லூசு நான் இல்ல, பலம் பலம், போய் காமிங்க.
உங்களை உற்சாகப்படுத்த போறது யாரு? அளவிடுற சாமி. சார் எங்க போறீங்க? மன்னிச்சது தாயே. எங்க போறீங்க? பலம் தூக்குங்க. என்னால தூக்க முடியுமாடி லூசு. You can do it. Come on. You can do it. Come on. Come on, Hari sir. Come on, come on. Hari sir, Hari sir, Hari sir, Hari sir, Hari sir, Hari sir. தூக்கிட்டு வரல பவி? சார். சார். ஓ தூக்கணும்ல. இரு வரேன். Come on, come on. வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா இவருக்கு? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்காம வாயை கொடுத்து மாட்டிட்டு நிக்கிறாரே. ஐயோ, அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நிக்க முடியல. ஹரி சார், உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. இது வரைக்கும் சந்தோஷ் மட்டும்தான் இந்த கல்லை தூக்கிருக்காரு. சீக்கிரமா தூக்குங்க. Do it, sir. உங்களால முடியும் சார். சார் தூக்குங்க. என்னத்த இங்க வந்து நிக்கிறீங்க? வாங்க வந்து ஹரி சாரை என்கரேஜ் பண்ணுங்க. இல்ல பவி. அத்தை, உங்களை பார்த்தா தானே கொஞ்சம் ஏதாவது எனர்ஜி வந்து கல்ல தூக்குவாரு. நீ வேற பவி. இதெல்லாம் சின்ன வயசு பசங்க பண்றது. அவரால முடியுமா? சும்மா தேவையில்லாம எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட போறாரு. அத்தை, காதலி கடைக்கண் பார்த்தால் மண்ணிலே மாமலையும் ஓர் கடுகாம்னு ஒரு பாட்டே இருக்கு. நீங்க வந்து நில்லுங்க, அப்புறம் பாருங்க. ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் வாங்கல. வாங்க அத்தை. பவி சொன்னா கேளுங்க. வாங்க அத்தை, வாங்க. ஹரி சார், உங்களால முடியும். கமான் கமான், தூக்குங்க தூக்குங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் சார் இருக்கு. கமான். அத்தை, நீங்க அவரை மோட்டிவேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தூக்கிடுவாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அத்தை.